விலங்கு. மனிதா, விலங்கை வணங்கு. குறிப்பாக குரங்கை கும்பிடு. உன் மூதாதைக்கு முதல் வணக்கம் போடு. ஒவ்வொரு விலங்கும் உன் ஆசான். கற்க கற்ற பின் நிற்க அதற்கு தக. விலங்குகள் நம்மினும் மானமுள்ளவை. யானையின் காலில் யானை விழுந்ததாய் தகவல் இல்லை. பூனைக்கு எலிகள் பல்லக்கு சுமந்ததில்லை. கரடிக்கு மான்கள் கால் பிடித்து விட்டதில்லை. ஒன்று சுதந்திரத்தின் வானம், இல்லை மரணத்தின் பள்ளம். இடைப்பட்ட வாழ்க்கை விலங்குக்கில்லை. காட்டுக்குள் மூட நம்பிக்கை இல்லை. அங்கே நெருப்புக் கோழி கூட தீ மிதிப்பதில்லை. மதம் பிடித்தலையும் மனிதா, யானை தவிர மற்ற விலங்கெதற்கும் மதம் பிடித்ததுண்டா? ஒரு கிறித்தவ கிளி, இந்து புலி, சமண கொக்கு, பௌத்த பசு, சீக்கிய சிங்கம், மகமதிய மான் காட்டுக்குள் அடையாளம் காட்ட முடியுமா? மனிதா, நீ என்னதான் ஒப்பனை செய், 10 விரல்களுக்கும் தங்கம் தரி. பார்த்து பார்த்து பட்டுக்கட்டு. மனித ஜாதியில் பெண்தான் அழகு. ஆண்களில் அழகு வேண்டுமா? விலங்கை தவிர வேறு வழி இல்லை. மான்களில் கொம்பு கலைமானுக்கு, யானையில் தந்தம் களிற்றுக்கு, மயில்களில் தோகை ஆண் மயிலுக்கு, கோழியில் கொண்டை சேவலுக்கு. ஆண்ஜாதிக்கு மரியாதை நாட்டுக்குள் இல்லை மனிதா, காட்டுக்குள்தான். கலை உனக்கே சொந்தம் என்று கர்வம் கொள்ளாதே. கலையின் மூல வேற்பார். இந்த பூமியின் முதல் பாடல் காற்றின் பாடல், 2ஆம் பாடல் அலையின் பாடல், 3ஆம் பாடல் குயிலின் பாடல், 4ஆம் பாடல் உன் பாடல். குயிலின் பாவனையில் நீ பாடத் தொடங்கினாய். குருவை வணங்கும் முன்னே குயிலை வணங்கு குழந்தாய். மனிதா, நீ மறைந்தால் உன்னை வைத்து என்ன செய்வது? உனது கொழுப்பில் 7 சோப்பு செய்யலாம். உனது கரியில் 9000 பென்சில் செய்யலாம். உனக்குள் இருக்கும் இரும்பில் ஒரே ஓர் ஆணி செய்யலாம். விலங்கின் விலை தெரியுமா உனக்கு? உயிர் கழிந்து உடல் கிடப்பினும் ஆபரணமாகும் புலியின் நகம், எழுதுகோல் ஆகும் புறாவின் இறகு, கைப்பையாகும் பாம்பின் தோல், ஆண்மை பெருக்கும் காண்டாமிருக கொம்பு, பாதுகையாகும் மாட்டுத்தோல். செத்த பிறகும் சேமிக்கத்தக்கது விலங்குதான் என்று விளங்கினாயா? மனிதா, கடவுளர் வாகனம் கவனித்தாயா? ஒரு கடவுள் காளை கொண்டான், ஒரு கடவுள் மயில் கொண்டான், ஒரு கடவுள் எலி கொண்டான், ஒரு கடவுள் கருடன் கொண்டான். எந்த கடவுளையும் விலங்கு சுமந்ததன்றி மனிதன் சுமந்ததில்லை. மனிதனை சுமக்கச் சொன்னால் கடத்தி விடுவான் என்று கடவுளுக்கு தெரியாதா? மனிதன் கடவுளை நம்புகிறான், கடவுள் மனிதனை நம்பவில்லை. வாழ பிறந்தவர்களே, உங்கள் வாழ்க்கை முறை சற்று மாற்றுங்கள். ஒரு மாறுதலுக்காக நீங்கள் கூவி சேவலை எழுப்புங்கள். தோளில் ஒரு கிளியோடு அலுவலகம் செல்லுங்கள். மனம் கவர்ந்த பூனையோடு மதிய உணவு கொள்ளுங்கள். மனைவிக்கு எத்தனை நாளைக்குதான் பசையற்ற பழைய முத்தம்? நாளை முதல் முயல் குட்டிகளுக்கும் முத்தம் கொடுங்கள். உங்கள் படுக்கையில் ஒரு 3ஆம் தலையணை முளைக்கட்டும். அந்த குட்டி தலையணையில் உங்கள் குட்டி நாய் தூங்கட்டும். சட்டமன்றத்தில் விலங்கு பிரச்சனை பற்றி ஒழுங்கு பிரச்சனை எழுப்புங்கள். பசுவின் காம்புக்கு வாரம் ஒரு நாள் அரசாங்க விடுமுறை அறிவியுங்கள். சர்க்கஸ் யானையின் பந்தாட்டத்தை தடை செய்யுங்கள். அது யானை இனத்துக்கே சர்வதேச அவமானம். விலங்குகளை மதியுங்கள். அவைகள் மாறு வேடமிட்டுக் கொண்ட மனிதர்கள், பரிணாம வளர்ச்சியின் பாகங்கள். விலங்குகளை நேசியுங்கள். அவை அன்புக்கு ஏங்கும் 5 அறிவு குழந்தைகள். ஒரே ஒரு கேள்வி உளமாறச் சொல்லுங்கள். மனிதர்கள் வணங்கும்படி சில விலங்குகள் உண்டு. விலங்குகள் வணங்கும்படி இங்கு மனிதர்கள் உண்டோ?